இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் ஜிஎஸ்டி ரேட் சேஞ்சஸ் மேஜராக என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஐட்டம் வைஸ் அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இதுக்கு முன்னாடி எத்தனை டைப் ஆஃப் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருந்தது, இப்போது இந்த ரேஷனலைசேஷனுக்கு அப்புறம் இந்த 55th ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ரெஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி கொடுத்துட்டா எத்தனை டைப் ஆஃப் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் 7 டைப் ஆஃப் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸம்டட் செஸ் இல்லாமல் டாக்ஸபிள் சப்ளைக்கு மட்டுமே உங்களுக்கு 5%, 12%, 18%, 28% இது நாலும் மேஜர் கேட்டகரியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3%, 1.5%, 0.25%. ஸோ இந்த கேட்டகரி சில ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், மெட்டல்ஸ், இந்த ரா டைமண்ட்ஸ் இதுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இந்த 3 கேட்டகரி இருக்குது. ஸோ மொத்தம் இது வரைக்கும் 7 இருந்தது. இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக புதுசாக ஒரு கேட்டகரி 40% அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இன்க்ளூட் ஆகுதே தவிர இதில் எந்த ரேட்டும் கம்ப்ளீட்டாக ஒமிட் ஆகலை. நிறைய பேர் சொல்லக்கூடியது 12% கம்ப்ளீட்டாக ஒமிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் அப்படி எதுவும் ஒமிட் ஆகலை. இந்த 12%ல் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 ஐட்டம், அந்த பில்டிங் பிரிக்ஸ், ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் இதெல்லாம் 12% இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ரெஸ் ரிலீஸில் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸில் அதிகமாக யூஸ் பண்ண வேர்ட்ஸ் கேண்டி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12% எல்லாம் 5% மாறினதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்லாம் கேண்டி கிராஃப்டாக இருக்கும் பட்சத்தில் தான் 12% 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேண்டி கிராஃப்டாக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரெக்கமெண்டேஷன் படி 12% கம்ப்ளீட்டாக ரிமூவ் செய்யப்படவில்லை. 12% இன்னும் சில குட்ஸுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடியதாக தான் இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.